மணக்கும் இதயத்திலே மணக்கும் மல்லிகையே அரங்கேற்றம் இந்த நேரம் புயல் சீற்றம் கடக்க வேண்டும் அலங்காரம் ஆசை ராகம் கலங்காமல் இனிக்க வேண்டும் வணக்கம் காதலனே வாழ்க்கை கொடுத்தவனே புது மாலை வந்த வேளை இடைவேளை கொடுக்கலாமோ கரம் கோர்த்து முகம் பார்த்து பேசும்போது கலங்கலாமோ திங்கள் தொடும் பொழுது நீரிடும் நினைப்பை விளக்கு நெஞ்சில் சாயும் பொழுது நெருப்பின் நினைப்பு எதற்கு சாப்பிட்டீங்களா? சப்பா ஏன் டல்லா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன். எக்ஸாம்ல எப்படி எழுதுறேன்னு கேட்க மாட்டீங்களா? நீ கண்டிப்பா நல்லா தான் எழுதிருப்ப. இருந்தாலும் நீங்க கேட்கணும்ல. எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டு வந்திருக்கேன். தீபா பிச்சு உதறிட்டா தெரியுமா? டைம் முடிஞ்சு கூட எழுதிக்கிட்டே இருந்தானா பாத்துக்கோங்க. இருங்க நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். குடிச்சிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும். அக்கா சீக்கிரமா கிளம்பி வர சொன்னாங்க. துளசி, கண்டிப்பா நம்ம வெக்கேட் பண்ணி தான் ஆகணுமா? ஆமா, அதெல்லாம் என்ன சந்தேகம்? இல்ல, இந்த வீட்டு விட்டு போறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. இந்த வீட்டுல நம்ம கொஞ்ச நாள் தான் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். அதான் இதெல்லாம் விட்டுட்டு போகணும்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. அங்க போனாலும் சந்தோஷமா இருக்கலாங்க. யாருங்க தடுக்க போறாங்க? இல்ல துளசி, நம்ம ரெண்டு பேரும் புரிஞ்சுக்காம நம்ம ரெண்டு பேர் வீட்டுல அவமானப்படுத்தி அமிச்சனால்தான் அவங்க முன்னாடி சாதிச்சு காட்டுன்ற வெறியோட தான் இந்த வீட்டுல பால் காய்ச்சணும். அப்படி இருக்கும் போது என்னதான் பிரச்சனை வந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல சந்தோஷமா தானே இருந்தோம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் பர்த்டேவை கொண்டாடினது, கேண்டில் வெளிச்சத்துல உன் முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டது, மாடியில் நின்று மணிக்கணக்கா பேசினது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா எவ்வளவு சந்தோஷம் கொடுத்துச்சு. அதான் துளசி, இதே சந்தோஷத்தோட நம்ம எங்கே இருந்தலாம்னு எனக்கு தோணுது. உனக்கு அப்படி தோணல? இல்லைங்க, எனக்கு அப்படி தோணல. உங்களுக்கு வேணா இந்த வீடு சந்தோஷத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நாம இங்க வந்ததுக்கு அப்புறம் தினம் தினம் வேதனை தான் அனுபவிச்சிருக்கேன். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அழகம் பெருமாள் பொண்ணு இங்க வந்துதான் பாய்சன் சாப்பிட்டு டார்ச்சர் பண்ணா. நிதிஷ் பணம் கொடுத்த விஷயத்துல அம்மாவுக்கும் நமக்கும் மனஸ்தாபம் ஆயிடுச்சு. சாரு இங்க வந்ததுனால தானே நமக்குள்ள பிரச்சனையே வந்துச்சு. என் சித்தியும் பணம் கேட்டு வந்து உங்களை அவமானப்படுத்தினாங்க. அவ்வளோ ஏன், கடன் கொடுத்தவங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன தூக்கிட்டு போயிடுவேன்னு மிரட்டி அசிங்கப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே நரக வேதனையா இருக்குங்க. இங்க இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. ஐயோ துளசி, அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சுதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இது நமக்கான வீடு. இங்க நம்ம வச்சுதான் சட்டம். இங்க நம்மள கேள்வி கேட்கறதுக்கும் அதிகாரம் பண்றதுக்கு யாருமே இல்ல. இங்க நம்ம சுதந்திரமா வாழலாமே. வந்த பிரச்சனைக்கு காரணமே இதுதானே சுதாக்கா சொல்றாங்க. தட்டி கேட்க ஆள் இருந்தாதான் நாமளும் ஒழுங்கா குடும்பம் நடத்துவோம். சும்மா ஏதாவது பேசி என் மனசை மாத்தலான்னு பாக்காதீங்க. இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. நான் அக்கா கிட்ட அப்பவே வீட்டை காலி பண்ணிட்டு ஈவினிங்குள்ள வந்துரும்னு சொல்லிட்டேன். சும்மா பேசிட்டு இருக்காம திங்ஸ் பேக் பண்ணுங்க, கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அப்ப நீ போகணும்னு தீவிரமா தான் இருக்கல்ல? இந்த பார், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது நான் யாருக்குமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன். அங்க போனதுக்கு அப்புறமா உனக்கும் அம்மாவுக்கும் அன்னிக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாத. அப்படி நீ என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சத்தியம் என்னால எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டாமா. அதே தாங்க நானும் சொல்லிட்டு இருக்கேன். அங்க போனா எந்த பிரச்சனையும் வராது. வந்தாலும் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல போறது இல்ல. ஏங்க, போறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? தைரியமா வாங்க. இங்க இருக்கிறத விட அங்க போய் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நம்பி வாங்க. எவ்வளவு சொல்லி நீ கேட்க போறது இல்ல.
பட்டாதான் உனக்கு புரியும். எடுத்துட்டு உள்ள வச்சுட்டு வாப்போ. பேக் பண்ணிட்டு கிளம்பலாம். ம்